சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? உண்மைதான். ஆனா இந்த நாட்டு மக்கள் என்ன நினைத்தார்கள்? சரி, மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்ல இல்லை என்று நினைத்தார்கள். உண்மைதான். நாட்டு மக்களிடம் சரி, மகாராணிக்கு ஒரே பிரசத்து ஒரே கருவில் சரி 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறது தெரிவித்தால் சரி இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷம் அடைவார்கள் இல்லையா? மகாராஜா ஒரு சற்றுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன் அமைச்சரே? ஏன் தெரியுமா? நாட்டு மக்களிடம் குழந்தை பிறந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. ஏன் அமைச்சரே? ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறப்பது இயற்கை. 2 குழந்தை பிறந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு குழந்தை ஒரே பிரசவத்திலே, அதுவும் வயதான தம்பதியருக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் அனைவரும் சாறை சாறையாக நாட்டு மக்கள் படையெடுத்து வருவார்கள். அப்படி வந்து அந்த குழந்தைகளை பார்த்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடும். நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டால் என்ன மன்னாக செய்வது? அமைச்சரே, மகாராஜா தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சிறப்பான வார்த்தை இருக்கிறது. உண்மைதான். நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் அல்லது 2 குழந்தை பிறந்திருக்கலாம். உண்மைதான். யாருக்காவது 7 குழந்தை பிறந்திருக்கிறதா? இல்லை. இன்று அரண்மனை மகாராணிக்கு ஒரே பிரசத்து ஒரே கல்வி 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் சரி இது ஒரு தெய்வீக பிறவியாக இருக்க வேண்டும். உண்மைதான். இது ஒரு அதிசய பிறவியாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த செய்தி நாட்டு மக்கள் தெரிவித்தால் நாட்டு மக்கள் அனைவரும் இப்பொழுது அதிசய குழந்தை பார்க்க என்பதற்கு அரண்மனைக்கு ஓடி வருவார்கள். ஆமா, வந்தவுடன் இந்த 7 குழந்தை பற்றி வர்ணித்து பேசுவார்கள். உண்மைதான். இந்த குழந்தை அழகாக இருக்கிறது, ஆமா அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, ஆமா இந்த குழந்தை இப்படி இருக்கிறது, அந்த குழந்தை அப்படி இருக்கிறது என்று உண்மை நாட்டு மக்கள் அனைவரும் 7 குழந்தை பற்றி வர்ணித்து பேசுவார்கள். ஆமா, அப்படி பேசுகிற பொழுது சரி நாட்டு மக்களுடைய பார்வையில்லாத குழந்தை மீது பட்டால் நாட்டு மக்களுடைய கண் பார்வை விட்டுவிடும். உண்மைதான். கண் திருஷ்டி விட்டுவிடும். உண்மைதான். அதனால் மீண்டும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து சொல்றாரு. அதைத்தான் சொல்கிறேன் மகாராஜா. சரி அப்படி என்றால் சரி நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாம யாருடைய கண்களுக்கு படாம சரி பெற்ற குழந்தை, அதுவும் 7 குழந்தை. சரி அமைச்சரே, பெற்ற குழந்தைய மற்றவங்க தெரியாம எப்படி அமைச்சர் வளர்க்க முடியும்? எப்படி வளர்க்கணும்னா தாங்கள் தான் அதுக்கு யோசனை தெரிவிக்கணும். அமைச்சரே, மகாராஜா நம்ம அரண்மனைக்குள்ளேயே ஒரு சுரங்கம் கட்ட வேண்டும். சரி அந்த சுரங்கத்துக்குள்ளேயே ஒரு கோட்டையை கட்ட வேண்டும். அந்த கோட்டைக்குள் சரி நம்ம குழந்தை வளர்வதற்கு சரி அனைத்து வசதிகளையும் அங்கேயே செய்து வைத்து விடுவோம். ஆனா அப்படி என் குழந்தை வளர்வதற்கு சரி அனைத்து வசதிகளையும் நான் செய்து வைத்து விடுகிறேன். ஆகட்டும். ஆனால் சரி வாரத்தில் ஒரு நாள் ஆகட்டும் என் குழந்தையை பார்க்க நான் வருவேன். ஆகட்டும். மற்ற நாளெல்லாம் சரி இந்த குழந்தையை தாங்கள் கண்ணு கருத்துமாக வளர்த்து விட வேண்டும். பாத்துக்கிறேங்க அமைச்சரே. இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பிறந்தா பெயர் வைக்கிறது வழக்கம் இல்லையா? ஆமா மகாராஜா. ஒரு குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும், கூப்பிடணும்ல. ஆமா, அது பேர் வேணும்ல, பேர் வைக்கணும். இப்ப 7 குழந்தை பிறந்திருக்குல்ல? ஆமா. 7 குழந்தை பிறந்த உடனே உங்க வாயிலதான் வைக்கணும். ஒன்னும் பயப்படாதீங்க. மூக்காயி, முத்தாயி, பவலாயி, சிலுபாயி அப்படின்னு வைக்க. ஆமா, பக்கத்து வீட்டு அப்படி வைங்க. இல்ல இப்ப நீங்க தான் அப்படி பேர்லாம் வைக்க கூடாது. ஏன் ஏன் தெரியுமா? மகாராணிக்கு மட்டும் கருப்பாயின்னு வச்சிருக்கல, முத்தாயி வேலாயின்னு வச்ச குறைஞ்சா போகுது. அந்த நாள் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வைக்க கூடாது. அதாவது என்னன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்படி பேர். மகாராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சா. அமைச்சரே, நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பேர் வச்சா. அமைச்சரே, என்ன 7 குழந்தைக்கு 7 பேரை வைக்க கூடாது. ஒரே பேர். என்ன என்ன காரணம் தெரியுமா? 7 பேருக்கு 7 பேரை வச்சுட்டா ஒரு பேரை சொல்லி ஒரு குழந்தை அழைக்கிறப்ப மற்ற 6 குழந்தைக்கு மன வருத்தம் வரும். ஆமா மகாராஜா. அப்பா உண்மைதான் பாசமா இருக்கிறார். ஆமா, அதனால உன்னை மட்டும் அழைக்க இருக்கிறார் என்று ஆமா மற்ற 6 குழந்தைகளுக்கு மன வேறுபாடு வந்துவிடும். அதனால அப்படின்னா 7 குழந்தைக்கு ஒரே பேராக வைத்து விட்டால் ஒரே பேர் ஒரு பெயரை சொல்லி அழைக்கிற பொழுது 7 குழந்தைகள் அப்பா என்று தப்பாமல் ஒளி வரும் அல்லவா? நான் பேர் வச்சதுல பெரிய ஆள் சிலுக்குன்னு வைக்க குலுக்கிட்டு அமைச்சரே, ஒரே பெயராக இருக்க வேண்டும், அதுவும் தெய்வீகமான பெயராக இருக்க வேண்டும். தெய்வீகமான பெயர். ஆமா, தெய்வீகமான பெயர் அப்படிதான் வைக்கணும். ஆமா, தெய்வீகமாக இருந்தா சீனியமான வைக்க. இது தெய்வீகமான வேற. எனக்கு இப்பொழுதுதான் யோசனை வருகிறது மகாராஜா. அதாவது தெய்வீகமாக பெயராகவும் இருக்க வேண்டும், நமது நாடு மதிலே சிறந்து விளங்க வேண்டும். நாம் ஆளக்கூடிய தேசம் தெலுங்காபுரி. தெலுங்காபுரி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். தாயும் தந்தையும் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே தெலுங்காபுரி தேசத்தை நாம் ஆண்டு கொண்டிருக்க காரணத்தினால் அந்த குழந்தைக்கு மிக சிறப்பான பெயர் வைத்து விட்டீர்கள். சரி இருந்தாலும் 7 குழந்தை பிறந்த விவரம் யாராருக்கு
தெரியும்? எனக்கு தெரியும், ஆமா. உங்களுக்கு தெரியும், மகாராணிக்கு தெரியும், கிழமைக்கு தெரியும். அமைச்சரே, இந்த மருத்துவம் பார்க்கிற பாட்டிக்கு ஆமா. கொடுக்கக்கூடிய சன்மானத்தை கொடுத்து சரி. வீட்டுக்கு போன சொன்னோம்னா அது வீட்டுக்கு போகும். ஆமா. ஆனா போற வழியில யாராவது எதுக்கு நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்க, வரவங்க உடனே சொல்லிடுற அரண்மனையில மகாராணிக்கு ஒரே பிரசு போல 7 பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆமா மகாராஜா. முடிச்சில்லாத தொண்டை. ஆமா. பெண்கள் ரகசியத்தை தெரியாது. மகாராஜா இதுதான் தப்பா சொல்றீங்க. எப்படி? பொம்பளைய ரகசியத்தை மறைச்சு வைக்க தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் அமைச்சரே? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பொம்பளைக்கு ரகசியத்தை மறைச்சு வைக்கிற மாதிரி அவங்க மாதிரி யாரும் மறைச்சு வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு பொம்பளை கங்கணக்காரை வச்சிருந்தா ஊருக்கே தெரியும். ஆனா கட்டின புருஷனுக்கு மட்டும் தெரியாமே வச்சுக்குவாரு. அப்ப எவ்வளவு ரகசியமா வச்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த மருத்துவம் பார்க்கிற வட்டியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். சரி. அரண்மனையில் இருக்க பாதாள சுரங்கம் அதுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிரு. நான் வச்சு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்டுல நான் யார்த்தையும் போய் சொல்ல மாட்டேன், நீங்களே யார்த்தையும் போய் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். அமைச்சரே, ஒருவேளை இந்த 7 குழந்தை பிறந்த பிறத்த சரி நீங்க யார்ட்டையாவது சொல்லி அந்த செய்தியை கேட்டு சரி அரண்மனைக்கு இந்த குழந்தைய பார்க்க யாராவது வந்தா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? எனக்கு என்ன தண்டனை? உன்னுடைய சிரசை எடுத்து உன் கையில கொடுத்து உன்னையே அழகாக்க சொல்லு. கோயிலுக்கு விட்டுருக்கிறேன், கோயிலுக்கு விட்டுருக்கிறேன், கோயிலுக்கு விட்டுருக்கிறேன். எது தலையவா? ஆமா. தலைவா விட்டுருக்குற? ஆமா. இப்படி கோயிலுடைய கடை வெட்டின மாதிரி கடை வெட்டிடுவாங்க. சரசை விட்டுறீங்களா? தலைய வெட்டிருவீங்க. அமைச்சரே, நீங்க நல்ல அமைச்சர் சொல்ல மாட்டீங்க, சொன்னதான உங்களுக்கு தண்டனை. ஆமா. இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். உள்ள ஒரு மதுரை பேர் சொன்னா நான் பொறுப்புள்ள. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், அப்படி ஒரு வேலை நீ செஞ்சா உன் கழுத்தை வெட்டி உன் தலைய உன் கையில கொடுப்பேன்னு. என் கையில கொடுத்தா என்ன பச்சு பாத்துட்டே இருக்கு. அமைச்சரே, நீங்க நல்ல அமைச்சர் சொல்ல மாட்டீங்க. என்ன, நான் போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றேன். குழந்தை கண்ணு கருத்து மகாராஜா போயிட்டு வாங்க. நல்ல தூங்குறவங்கள எழுப்பி விடுங்க. அதாவது நாத்தமலட்சுமி தெலுங்காபுரி தேசத்தை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் ஓனருக்கு ஒரே பிரசவத்திலே 7 பெண் குழந்தைகள் பிறந்து அந்த 7 பெண் குழந்தைகளும் இப்பொழுது நந்தவனத்திலே ஆடி பாட போறாங்க. அதுக்கடுத்து கருப்பசாமி வருவாரு, எல்லாமே வருவாங்க. நல்லா தூங்குறவங்க எந்திரிச்சு நாடகத்தை பாருங்க. நன்றி.